எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டீப் டைவ்ல ஒரு ரொம்பவே வித்தியாசமான டாபிக் எடுத்திருக்கோம். ஆமா, கொஞ்சம் முரண்பாடான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு களம்னு சொல்லலாம். கண்டிப்பா. அதாவது விக்யான் பைரவ் தந்த்ரா என்ற தொடரிலிருந்து இது எபிசோட் 12. 1972-73 காலகட்டத்துல மும்பைல தனது தேடுபவர்கள் முன்னிலையில் ஓஷோ வழங்கிய சொற்பொழிவுகள் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. கரெக்ட். இந்த சொற்பொழிவுகள் பண்டைய தந்திர நூலான விக்யான் பைரவ் தந்த்ராவில் உள்ள 112 தியான முறைகளை ஆழமாக ஆராய்கின்றன. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவை வெறும் கோட்பாடுகளை பற்றி அல்ல. ஆமா, அனுபவத்தை பற்றி. எக்ஸாக்ட்லி. மனதை தாண்டி விழிப்புணர்வை நேரடியாக உணர வழிகாட்டும் உரைகள் இவை. அதனால நாம இத சும்மா ஒரு தியரியா பார்க்காம வாங்க சாட்சியாக நுழைவோம். நிச்சயமா. நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இந்த குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு தோன்றிய முதல் விஷயம் என்னன்னா, இது நம்மளோட தர்க்க ரீதியான சிந்தனைகளை எப்படி தலைகீழா புரட்டி போடுது அப்படிங்கிறது தான். உண்மைதான். நாம மூளையில தகவல்களை சேகரிச்சு அறிவை வளர்த்துக்கிட்டா போதும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த உரை முன்வைக்கிற வாதம் வேற. அறிவை விட அனுபவமே மனித மாற்றத்தின் மையம்ங்கிறது தான் அதோட அடிநாதம். தியானம்னா அமைதியா உட்காந்து மந்திரம் சொல்றது கிடையாது. அது நமக்குள்ள நடக்கிற ஆற்றல் மாற்றம். அந்த ஆற்றல் மாற்றம், குறிப்பா மையப்படுதல் பத்தி இந்த உரைகள்ல சொல்லப்பட்ட விஷயம் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அதாவது உடம்புல நெற்றிக்கண், இதயம், தொப்புள்னு பல மையங்கள் இருக்குன்னு படிச்சிருப்போம். நீங்க இந்த மையத்துல தான் கவனம் செலுத்தணும்னு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனா ஓஷோ இங்க வைக்கிற வாதம் நீங்க எந்த மையத்துல குவிறீங்க என்பது முக்கியமே இல்லையாம். குவிதல் என்ற அந்த செயலே தான் முக்கியமாம். நீங்க உங்க உடம்புல எந்த இடத்துல தீவிரமா கவனம் செலுத்தினாலும் அது உங்க பெருவிரலாக கூட இருக்கலாம். தியானத்தின் உச்சக்கட்டத்துல நீங்க இயல்பாகவே உங்களோட அடிப்படை வேறான தொப்புள் மையத்துக்கு தான் சேர்வீங்க. இதை நாம திட்டமிட்டு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை இல்லையா? கண்டிப்பா இல்ல. அது ஈர்ப்பு விசை மாதிரி இயற்கையாகவே நடக்கும் ஒரு வீழ்ச்சி. ஒரு குழந்தை தாயின் கருப்பையில் இருக்கும்போது அதோட முழு ஜீவனும் அந்த தொப்புள் கொடி மூலமா தான் இயங்குது. அதுதான் நம்மளோட ஆணிவேர். நம்ம கவனம் முழுமையா ஒரு புள்ளியில குவியும் போது அந்த ஆற்றல் தானாகவே தன்னோட மூலத்தை தேடி போகுது. மையம் எது என்பது முக்கியமல்ல, அந்த குவியும் தன்மைதான் உங்களை உங்கள் வேருக்கு கொண்டு சேர்க்கிறது. இங்க தொப்புள் மையத்தை பத்தி பேசும்போதுதான் தந்திரா முறைகள் பத்தியும் பாலியல் மையத்தை எப்படி தியான மையமா அணுகுதுங்கிறதையும் நம்ம பேசணும். தந்திரா அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே நிறைய பேருக்கு அந்த பாப் கல்ச்சர்ல காட்டுற தவறான பிம்பம் தான் ஞாபகத்துக்கு வரும். மேற்கத்திய கலாச்சாரமும் ஊடகங்களும் அதை வெறும் உடல் ரீதியான விஷயமா சுருத்திட்டாங்க. ஆனா இந்த உரைகள்ல அதோட உண்மையான உளவியல் பின்னணியை தெளிவா அலசியிருக்காங்க. தந்திரா அப்படிங்கிறது இயற்கையான ஆற்றல் ஓட்டத்தை ஏத்துக்கிறது. வழக்கமான ஒழுக்க போதனைகள் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க உணர்வுகளை அடக்கணும், இயற்கைக்கு எதிரா நீந்தணும்னு சொல்லுது. ஆனா தந்திரா முறை நதியோடு நீந்த சொல்கிறது. இயற்கையாகவே எந்த மையத்தை நோக்கி சக்தி பாய்கிறதோ அதை அடக்காம கவனிச்சு தியானத்துக்கான வழியா மாற்றுவதுதான் அடிப்படை. இந்த இடத்துல தான் அந்த ஏலியன் உதாரணம் வருது. அந்த ஏலியன் கதை படிக்கும்போதே ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. ஆமா, வேற்று கிரகத்துல இருந்து ஒரு ஏலியன் பூமிக்கு வருதுன்னு வச்சுப்போம். அந்த ஏலியன் நம்ம மால்களுக்கு போகுது, நம்ம டிவியை பாக்குது, கோட் சூட் போட்ட மனிதர்களை பாக்குது, நம்ம தத்துவ விவாதங்களை கூட கேக்குது. ஆனா மனிதர்களுக்கு பாலியல் அப்படின்னு ஒரு உணர்வோ உறுப்போ இருக்குங்கிறத அந்த ஏலியனால கண்டுபிடிக்கவே முடியாதாம். ஏன்னா நாம் அதை அந்த அளவுக்கு மறைத்து ஒரு மூடி அறைக்குள்ள பூட்டி வச்சிருக்கோன்னு ஓஷோ ரொம்ப நகைச்சுவையா விமர்சிக்கிறாரு. கேட்க நகைச்சுவையா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற வலி ரொம்ப பெரியது. இது ஒரு மிகப்பெரிய சமூக முரண்பாடு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா சமூக கட்டுப்பாடுகள் எப்படி நம்ம உடலையே ரெண்டா பிரிச்சு வச்சிருக்குன்னு புரியும். மேலுடல் என்பது உயர்ந்ததாகவும் கீழுடல் என்பது தாழ்ந்ததாகவும் ஒரு பிழவை உருவாக்கிட்டாங்க. இதனால நம்ம உடம்ப நாமே முழுமையா ஏத்துக்காம ஒரு பகுதியை நாமே வெறுக்க தொடங்கிட்டோம். இந்த பிழவை சரி செய்யாம உங்களால எப்படி மையப்படுதலுக்கு வர முடியும்னு ஒரு அழுத்தமான கேள்வி எது முன்வைக்குது. இந்த முரண்பாடு உடம்புல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் இருக்கு. இங்கதான் நாம புத்தரோட மத்தியம வழி பத்தி பேசணும். அதாவது மிடில் பாத். ஆமா, எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம். புத்தர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு பிச்சுவாக காட்டுக்கு போனாரே, அது வாழ்க்கைக்கு எதிரான செயல் கிடையாதா? அது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையின் நேரடி எதிர்மறை மரணம்னு சொல்லுது. தற்கொலை பண்ணிக்கிறவங்கள பத்தி ஒரு ஷாக்கிங்கான உண்மையை கூட இதுல முன்வைக்கிறாங்க. ஆமா, தற்கொலை செய்து கொள்பவர்கள் வாழ்க்கையை வெறுப்பவர்கள் கிடையாது.
அவங்க தான் வாழ்க்கையின் மீது அதீத பற்று கொண்டவர்கள். இது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? அந்த உளவியலை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க ஒருத்தரை ரொம்ப நேசிக்கிறீங்க, அவர் மேல ஒரு பைத்தியக்காரத்தனமான பற்று வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். சரி. எதிர்பாராத விதமா அந்த உறவு முறியுது. உடனே அந்த நபர் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டாரா? கிடையாது. அவர் வாழ்க்கை மேல வச்சிருந்த அந்த பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு உடைஞ்சதுனால ஏற்பட்ட ஏமாற்றம் தான் அவரை மரணத்தை நோக்கி தள்ளுது. ஓ, அவர் இன்னும் வாழ்க்கைய நேசிக்கிறாரு. ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த வாழ்க்கை இல்லாததால அத அழிச்சுக்க நினைக்கிறாரு. எக்ஸாக்ட்லி. இதுக்கு உதாரணமா தான் புத்தர் காலத்துல வாழ்ந்த அஜித்த கேசகம்படி என்ற தத்துவ ஞானியோட கதைய சொல்றாங்க. ஆமா, அவர் 50 வருஷமா தற்கொலை செஞ்சுக்கிறதே சிறந்ததுன்னு குறிப்புகள்ல இருக்கு. 50 வருஷம் ஒருத்தர் தற்கொலைய பத்தி போதிக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய முரண்பாடு. அதுதான் அந்த இரு துருவங்களோட சிக்கல். வாழ்க்கை என்பது வெறும் துன்பம், அது முடிச்சுக்கிறதே சிறந்ததுன்னு அஜித்த கேசகம்பலி தீவிரமா நம்பினாரு. ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தா மரணமும் அதுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு, காதலை தேர்ந்தெடுத்தா அதனுள்ளேயே வெறுப்பும் ஒளிஞ்சிருக்கு. இது ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி. வலது பக்கம் போனா இடது பக்கம் வந்தே தீரும். அப்போ புத்தரோட மத்தியம வழி என்பது என்ன? அது வாழ்க்கையும் தேர்ந்தெடுக்காமல் மரணத்தையும் தேர்ந்தெடுக்காமல் எந்த ஒரு தேர்விலும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும் ஒரு சமநிலை. நீங்க எதையும் தேர்ந்தெடுக்காத போது நீங்க துன்பப்படவே முடியாதுன்னு சொல்றாங்க. இது தத்துவார்த்தமா அழகா இருக்கு. ஆனா பிராக்டிகலா சாத்தியமா? நீங்க கேக்குறது புரியுது. நம்ம மூளை எப்பவுமே எதையாவது ஒன்ன தேர்ந்தெடுத்துக்கிட்டே தானே இருக்கும். ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பிடலாங்கிறதுல இருந்து எந்த வேலையில சேரலாம் வரைக்கும் நம்ம மூளை சாய்ஸஸ் பண்ணிட்டே தானே இருக்கு. அப்போ சாய்ஸ்லெஸ் நிலைக்கு நம்ம எப்படி வர்றது? அங்கதான் விஷயமே இருக்கு. மூளையோட இயல்பே 2ஆக பிரிப்பதுதான் நல்லது கெட்டது, சரி தவறுன்னு. அதனாலதான் விழிப்புணர்வு நிலைய அடையணும்னா மூளையிலிருந்து இதயத்திற்கு மாறணும்னு இந்த மூலங்கள் சொல்லுது. இதற்காக 3 பயிற்சிகளை சொல்றாங்க. அதுல பயிற்சி ரொம்பவே விசித்திரமா இருந்தது. தலையில்லாதது போல உணர்தல், அதாவது ஹெட்லெஸ்னஸ். உட்காரும்போதும் நமக்கு தலையே இல்லேன்னு கற்பனை செஞ்சு பார்க்க சொல்றாங்க. நீங்க ஒரு பஸ்ல தலையில்லாம பயணம் பண்றத கற்பனை பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல இது பைத்தியகாரத்தனமா தோணலாம். ஆனா இத தொடர்ந்து செஞ்சா நம்ம ஆற்றல் கீழே இறங்கும்னு சொல்றாங்க. ஏன்னா மூளைக்கு லாஜிக் தான் பிடிக்கும். லாஜிக் இல்லாத ஒரு விஷயத்தை செஞ்சா மூளைத்தான் ஆதிக்கத்தை விட்டுடும் இல்லையா? கரெக்ட். இங்க ஒரு அறிவியல் பூர்வமான விஷயத்தையும் பார்க்கணும். ஒரு பார்வையற்ற நபரால் இசையை மிக ஆழமா உணர முடிகிறது. கண் என்ற மையம் மூடப்படும் போது சக்தி இயல்பாகவே காதுகளுக்கு பாய்கிறது. அதே போலதான் ஜப்பானியர்கள் பல நூற்றாண்டுகளாக அவங்க மூளையால் சிந்திக்காம வயிற்றால் சிந்திக்கிறாங்க. அந்த ஹாரா சென்டரை பத்தி சொல்றீங்க. தற்காப்பு கலைகள்ல கூட ஆற்றல் முழுசும் அந்த வயிற்று பகுதியிலிருந்து தான் வருது. நாம தலைய உணர்வதிலிருந்து விலகும்போது நமது சக்தி இயல்பாகவே இதயத்தை நோக்கியோ தொப்புளை நோக்கியோ இறங்குது. இதுக்கு இன்னொரு உதாரணமா கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியோட கதைய சொல்றாங்க. அந்த நீதிபதி நீதிமன்றத்துல மட்டும் இல்லாம தன்னோட வீட்டு படுக்கையறையிலையும் தன் மனைவியிடம் ஒரு நீதிபதியாகவே நடந்து கொள்வாராம். இத கேட்கும்போது எனக்கு ஐடி கம்பெனி மேனேஜர்கள் தான் ஞாபகம் வராங்க. வீட்லயும் அதே பாஸ் மனநிலையில தான் பேசுறாங்க. 24 மணி நேரமும் ஒரு பதவியாகவே வாழ்வது எவ்வளவு சுமை. நாம மனதை விட்டு வெளியே வர்றது சாதாரண விஷயம் இல்ல. இத உடைக்கிறதுக்காக தான் காந்திக்கும் ரவீந்திரநாத் தாகூருக்கும் நடந்த புல்வழி சம்பவத்தை ஒப்பிடுறாங்க. ரொம்ப அழகான கதை அது. காந்தியும் தாகூரும் நடந்து போகும்போது தாகூர் புல்வெளியில நடப்பதை தவிர்த்து ஓரமா நடக்கிறாரு. காந்திக்கு இது புரியல. ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு கேட்டப்போ, இந்த ஒவ்வொரு புல்லும் என்னை போலவே உயிருடன் இருக்கு, அதை நான் எப்படி மிதிப்பேன் அப்படின்னு தாகூர் கேட்கிறாரு. இங்க காந்தியோட அஹிம்சைக்கும் தாகூரோட அஹிம்சைக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப நுட்பமா பிரிச்சு காட்டுறாங்க. காந்தி அஹிம்சையை தனது மூளையால் அணுகினார். அதனாலதான் அவர் தன் சுயசரிதைக்கு சத்திய சோதனை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு பேரிட்டார். சோதனை என்பது மூளை சார்ந்த வார்த்தை, லாஜிக் சம்பந்தப்பட்டது. ஆனா தாகூரின் அஹிம்சை இதயத்திலிருந்து வந்தது. அவர் ஒரு கவிஞர். அவர் பொருட்களையும் உயிருள்ளவையாக உணர்ந்தார். அந்த உணர்வு இதயத்தோட மொழி. இதுல 3வது பயிற்சி அழகியல். கணிதம், தத்துவம் இதெல்லாம் நம்ம மூளையை தூண்டுது. ஆனா இசை, கவிதை, நடனம் இதெல்லாம் நம்மளை இதயத்தோட இணைக்குது. நாம எல்லாருமே வாழ்க்கைய ஒரு தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமா பாக்குற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கோம். நாம வெறும் பார்வையாளர்களா இருக்கோம். அப்படி இல்லாம நாம குழந்தைங்கள போல நடனமாடி வாழ்க்கையில நேரடியாக பங்கேற்க வேண்டும்னு இந்த உரை சொல்லுது. நீங்க தனியா இருக்கும்போது முட்டாள்தனமா கூட ஆடலாம். அப்படி ஆடும்போது உங்களால நிச்சயம் மூளையில இருக்க முடியாது. இப்போ ஒரு முக்கியமான உளவியல் சிக்கலுக்கு வருவோம். சொல்லுங்க. சமூகத்துல நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு.
நீ ஒருத்தரை நேசிச்சா அவங்க மேல கோபப்படக்கூடாது அதுதானே? எக்ஸாக்ட்லி. அன்பா இருக்கிறதுன்னா எதற்கும் கோவப்படாம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கோபத்தை அடக்கினால் உங்களால காதலில் முழுமையாக ஈடுபட முடியாது. இது பலருக்கும் அதிர்ச்சியா இருக்கலாம். ஏன்னா அடக்கப்பட்ட கோபம் உள்ளுக்குள்ளேயே ஒரு விஷம் மாதிரி தங்கிடும். இத ஓஷோ ஒரு அற்புதமான உருவகத்துல சொல்றாரு. கோபம் என்ற ஒரு காலை வெட்டி விட்டு காதல் என்ற ஒற்றை காலுடன் உங்களை ஓடச் சொல்வது போலதான் இது. அப்படி ஓடவே முடியாது. கோபமும் காதலும் ஒரே ஆற்றலோட 2 வடிவங்கள் தான். நீங்க கோபத்தை உள்ள பூட்டி வச்சா நீங்க காட்டக்கூடிய காதலும் போலியாகிவிடும். இதுக்கு மேரி மக்தலேனா மற்றும் இயேசுவின் சந்திப்பு ஒரு உதாரணமா காட்டப்படுது. மேரி இயேசுவ உடலளவில் காதலித்து அழைத்தபோது இயேசு அதை மறுக்கிறார். ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன், உண்மையாக நேசிப்பது நான் ஒருவன் மட்டுமே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இயேசுவோட காதை என்பது 2 துருவங்களும் அற்றது. அதுல கோபமும் இல்ல, கொதிப்பும் இல்ல. அது அமைதியான உச்சகட்ட பேரன்பு. ஆனா சாதாரண மனிதர்களாகிய நாம இன்னும் அந்த நிலையை அடையலையே. நாம மனதின் தளத்தில் அதானே இயங்குறோம். அதனாலதான் மனதின் தளத்தில் இருக்கும் வரை காதலித்தாலும் சரி கோபப்பட்டாலும் சரி 100% உண்மையாக இருங்கள்னு சொல்றாங்க. போலித்தனம் வேண்டாம். உங்களுக்கு கோபம் வந்தா அதை முழுமையா வெளிப்படுத்துங்க. அப்போதான் உங்களால காதலையும் முழுமையா வெளிப்படுத்த முடியும். இப்படி உண்மையாக கோபப்பட்டு உண்மையான காதலை வெளிப்படுத்தி 2 துருவங்களுக்கிடையே ஒரு பெண்டுலம் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல உங்களுக்கு இந்த சக்கரத்தின் மீதே ஒரு மாபெரும் சலிப்பு தட்டும். நான் என்ன ஒரு ஊசலா, நேத்து பிடிக்கும்னு சொன்ன இன்னைக்கு பிடிக்கலன்னு கத்துறேன் அப்படின்ற விரக்தி வரும். அந்த தீவிரமான சலிப்பும் உண்மையான வலியும் தான் உங்களை மனம் என்ற தளத்தையே தாண்டி செல்ல வைக்கும். போலியாக இருக்கிறவங்க ஒருபோதும் அந்த சலிப்பை அடைய மாட்டாங்க. அவங்க எதையுமே முழுமையா அனுபவிக்கல. உணர்வுகளுக்கு 100% நேர்மையா இருக்கிறவங்க மட்டுமே அந்த எல்லைகளை கடந்து ஒரு புதிய விழிப்புணர்வை அடைய முடியும். ரொம்ப ஆழமான சிந்தனைகள். நாம மையப்படுதல், தொப்புள் மையம், தந்திரா, புத்தரோட மத்திம வழி, மூளையிலிருந்து இதயத்துக்கு மாற பயிற்சிகள், அப்புறம் உணர்வுகள்ல எப்படி உண்மையா இருக்கிறது, இப்படி பல விஷயங்களை பேசிட்டோம். இதிலிருந்து நாம புரிந்து கொள்வது என்னவென்றால், நீங்கள் வெறும் மூளையும் அல்ல, வெறும் இதயமும் அல்ல, இரண்டிற்கும் இடையே நகரும் ஒரு சாட்சி. நீங்கள் இந்த உணர்வுகளை கவனிக்கும் ஒரு விழிப்புணர்வு நிலை மட்டுமே. இந்த விவாதத்தை முடிக்கும்போது ஒரு புதிய சிந்தனையை விட்டுச் செல்ல ஆசைப்படுறேன். உலகத்துல இருக்கிற எல்லாரும் மூளைய விட்டுட்டு இதயபூர்வமா மாறி எதையும் தேர்ந்தெடுக்காம ஒரு சாட்சியா மட்டும் மாறிட்டா நம்மளோட இந்த மாடர்ன் எக்கனாமிக் சிஸ்டம் என்ன ஆகும்? ஓ, கேபிட்டலிசம் பத்தி கேக்குறீங்க? அது மூளைய மையமா வச்சு லாபத்தை நோக்கி இயங்குறதானே? நாளைக்கே உங்க ஆபீஸ்ல ஒரு லாஜிக்கலான முடிவு எடுக்க வேண்டியிருக்கும்போது இதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் எந்த மையத்திலிருந்து அந்த முடிவை எடுக்கிறீங்க? கண்டிப்பா இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதான். தொடர்ந்து சிந்தியுங்கள். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.